சுயமரியாதை என்ற போர்வையில் இந்த மண்ணின் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் சிதைக்க பார்க்கிறார்கள். அவர்களை பார்த்து நான் முழங்குகிறேன். ஆத்திகமும் பகுத்தறிவும் ஒருபோதும் மோதிக்கொள்ளவில்லை. ஆனால் இங்கே ஒரு சிலர் கடவுள் இல்லை என முழங்குகிறார்கள். கோவிலை கொளுத்தச் சொல்கிறார்கள். இறைவனையும் தெய்வத்தையும் அவதூறு செய்கிறார்கள். நான் கேட்கிறேன், தெய்வீகத்தை மறுப்பவன் எப்படி தேசியவாதியாக இருக்க முடியும்? தெய்வீக பற்றுதான் தேசத்தின் மீதான பற்றுக்கு அடிப்படையாகும். கடவுளை மறுக்கும் சிந்தனை நம் பண்பாட்டின் வேரையே அறுக்க பார்க்கிறது. இது தமிழர் பண்பாட்டுக்கு விரோதமானது. சொத்துக்காக 70 வயதில் ஒரு திருமணம் செய்து கொண்டவருக்கு தியாகம் பற்றி என்ன தெரியும்? சொத்து முழுவதையும் நாட்டுக்காகவும் ஏழைகளுக்காகவும் எழுதி வைத்துவிட்டு பிரம்மச்சாரியாய் வாழ்ந்த இந்த தேவனுக்குத்தான் தெரியும் உண்மையான தியாகம் என்றால் என்னவென்று. முத்துராமலிங்க தேவனாகிய நான் இந்த தேசத்தின் விடுதலைக்காக போராடி சிறை சென்றவன். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வழியில் ஆயுதமேந்த